Hi traders, good evening. ஓகே, டுடே நம்ம நிஃப்டியோட லெவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட நிஃப்டியோட லெவல் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டுடே இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம புட் ஆப்ஷனில் 25,800 PE புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரி எடுத்தோம் ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நிஃப்டியோட நம்ம டெக்னிக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிவோட், ரீசன்ஸு, சப்போர்ட், ஸோ மூணுமே நான் நோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எனக்கு பிவோட் பாயிண்டோட ரேட் வந்து 25,980 அண்ட் ரீசன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,065. ஓகேங்களா. சப்போர்ட்டோட வேல்யூ வந்து 25,869. ஸோ இந்த மூணு வேல்யூங்கிறது நோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பிவோட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடாக நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிவோட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எதில் டச் ஆகுதோ ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியை நம்ம நோட் பண்ணுவோம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 25,904 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு ஓப்பன் பண்ண உடனே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, ஸோ கொஞ்சம் மேலே வந்து அப்சைட் போயிட்டு, ஓகேங்களா, 25,924 அதாவது ஹை போயிட்டு எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து சப்போர்ட் 1 வந்து டச் ஆகிருக்கு. ஓகேங்களா. சப்போர்ட்டோட ரேட் வந்து 25,869 வந்து சப்போர்ட். ஓகேங்களா. அப்போது ஸோ என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்கு பிவோட்டு கீழே இருக்கும்போது எனக்கு சப்போர்ட்டாக டச் ஆனால் வந்து அது புட் ஆப்ஷன் தான் நான் வந்து கன்சிடர் வந்து நம்ம பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அப்போது எனக்கு இந்த சப்போர்ட்டை டச் பண்ணும்போது நான் என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, சப்போர்ட்டுக்கு மேலே 50 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிருக்கா. எனக்கு வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டை அப் ஏறிட்டு தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பி வந்து சப்போர்ட்டை வந்து எனக்கு வந்து டச் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ எனக்கு வந்து சப்போர்ட்டை டச் பண்ணால் 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து எனக்கு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டான்னா எனக்கு அடிஷ்னலாக என்ன ஆகும்னா ஒரு 50 பாயிண்ட்ஸுங்கிறது மார்க்கெட் டவுன் இறங்கும். ஓகேங்களா. அந்த 50 பாயிண்ட்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் டவுட்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த டைமிங்கில் 25,869 வந்து நம்மளோட என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இங்கேருந்து நம்ம 50 பாயிண்ட் மைனஸ் பண்ணோம்னா 25,819 வரும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து இறங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கோம். அப்போது நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்துட்டு நமக்கு திரும்பி பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபியராக இருக்கும். ஓகேங்களா. பயமாக இருக்கும். ஓகே, இறங்குமா அப்படின்னு. ஆனால் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்குடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,819 வரணும். நமக்கு வந்து 815 வரைக்குமே இறங்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி டெய்லியும் நம்ம ஒரு லெவல் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டு நம்ம டெய்லி வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸுங்கிறது நம்மளால் நிஃப்டியில் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 50K அரௌண்டட் இருக்குது அப்படின்னா உங்களாலையும் டெய்லி வந்து ஒரு 5K வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ட்ரேட் பஸ் கேபிட்டலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. டுமாரோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா.